நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கேரட் எக்ஸ்போர்ட்டை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேரட் வந்து பல நாடுகளுக்கு பலவிதமான பர்பஸுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கேரட்டு தயாரிப்பு தொழிலையோ அல்லது கேரட்டு வாங்கி விற்கக்கூடிய வெஜிடபிள்ஸு ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த கேரட்டை வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பை எளிதில் பெற முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கேரட் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம இந்தியாவில் எங்கெங்கே நடக்குது உற்பத்தி, தமிழ்நாட்டில் எங்கெங்கே உற்பத்தி நடக்குது, இதுக்கு எந்தெந்த நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, இதற்கான குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், எப்படி பேக் பண்ணணும், எந்த மாதிரியான பர்பஸ்க்கெல்லாம் அனுப்பலாம் அப்படின்ட்டு முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த கேரட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுறது நம்ம இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, அசாம், ஸோ இந்த மாநிலங்களிலிருந்து அதிகமாக பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த மாவட்டங்களில் அதிகமாக உற்பத்தி நடந்தாலும் அதிகமாக நமக்கு ஏற்றுமதி தரம் வாய்ந்த கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டியில் தான் அதிகமாக கிடைக்குது. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டியிலிருந்தும் கொடைக்கானலில் இருந்தும் அதிகமாக எக்ஸ்போர்ட்டு கேரட்டுக்கான தரம் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த மாவட்டத்தில் சுற்றியில் இருக்கிறவங்க இந்த கேரட்டை வந்து ஒரு ஏற்றுமதிக்காக ஒரு பொருளாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அந்த வரிசையில் நம்ம கேரட் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம நாட்டிலிருந்து அதிகமான கேரட்டை வாங்குறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான கேரட்டை வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் தான். ஸோ இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ, சவுதி அரேபியா, ஒமான், கத்தார் அண்ட் குவைத் இந்த மாதிரி நாடுகள் அதிகமாக நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. மற்ற நாடுகள் வந்து சிங்கப்பூர், மலேசியா, கனடா, யூகே அண்ட் நேபாள், பூட்டான் நம்ம நாட்டிலேருந்து அதிகமாக கேரட் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேரட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த பொருளுக்கு வந்து கேரட்டுக்கு வந்து குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குவாலிட்டி வந்து ஆரஞ்சு, மெயினாக வந்து கேரட்டுக்கு வந்து கலர் வந்து ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு வந்து நல்லா பிரைட் ஆரஞ்சாக இருக்கணும். பிரைட் டல் ஆரஞ்சாக இருக்கக்கூடாது. ஸோ பிரைட் ஆரஞ்சாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், ஒரே சைஸஸ் ரொம்ப முக்கியம். சிறுசும் பெருசுமா அனுப்பக்கூடாது. ஸோ ஒரே சைஸு, யூனிஃபார்ம் சைஸஸ் முக்கியம். அடுத்து வந்து எதுவும் பூச்சிகளோ, அதாவது கேரட் வந்து கொஞ்சம் சைஸஸ் வந்து வளைஞ்சிகள் அந்த மாதிரி இல்லாமல் பூச்சிகள் தாக்காத அளவுக்கு இருக்கணும். அந்த ஹோல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஃபங்கஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்புறம் வந்து மண் எந்த வகையிலுமே அந்த காம்புகளில் ஒட்டி இருக்கக்கூடாது. ஸோ மண் இல்லாமல் பார்த்துக்கணும். அதோட வேர் பகுதியிலும் வந்து மண் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்புறம் பெஸ்டிசைடோட ரெசிடியூ, அதாவது வந்து லேப் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அதோட பெஸ்டிசைட் ரெசிடியூ வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு தான் இருக்கணும். இது மிக முக்கியமான பேராமீட்டர்ஸாக கேரட்டில் பார்க்குறாங்க. ஸோ இந்த கேரட் வந்து நீங்கள் வந்து அதை வந்து உற்பத்தி செஞ்ச இடத்துலேருந்து வந்து ரொம்ப க்ளீன் பண்ண சுத்தப்படுத்தணும். ஃபஸ்ட்டு வாஷிங் நடக்குது, அப்புறம் ஷார்ட்டிங், அதை வந்து தரம் பிரிக்கிறாங்க, அப்புறம் வந்து ஒரு கூலிங் ஐட்டம்ஸ் அந்த இதுக்குள்ளே அனுப்புகிறாங்க, அப்புறமா பேக்கேஜிங் நடக்குது. ஸோ இந்த பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேக்கேஜிங் சம்மந்தமாக கஸ்டமைஸ்டு பேக்கேஜிங், அதாவது பையர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நீங்கள் அனுப்பலாம். சில பையர்ஸ் வந்து அவங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி 5 kg காட்டன் பாக்ஸு, 10 kg 15 kg இந்த மாதிரியான காட்டன் பாக்ஸில் போட்டு நீங்கள் கேட்டால் நீங்கள் கொடுக்கலாம். அது பையர் நீடோட அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எப்படி பேக்கேஜிங் கேட்குறாங்களோ அதுபடி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்து இதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேக்கேஜிங் பண்ணி நீங்கள் இந்த கேரட் வந்து வேகமாக வந்து அது கெட்டு போகக்கூடிய பெரிஷபிள் ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ரெஃப்ரிஜரேட்டர் கண்டெய்னரில், அதாவது அதிகமான குவான்டிட்டி அனுப்புகிறமாக இருந்தால், அதிகமான டன் கணக்கில் நீங்கள் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருந்தால், அதுக்கான ஆர்டர்ஸ் இருந்தால் நீங்கள் ஷிப்பில் ரெஃப்ரிஜரேட்டர் கண்டெய்னர்ஸ், அதற்கான பிரத்யேகமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கூலிங்கில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் கண்டெய்னரில் ஷிப்பில் அனுப்பலாம். நீங்கள் யாரில் அனுப்பும்போது பக்கத்து நாடுகளுக்கு குறைந்த குவான்டிட்டி அனுப்ப போகிறேன், 200 கிலோ 500 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏர் ஃப்ரைட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து அனுப்பக்கூடிய வழிமுறை. அப்புறம் வந்து கேரட்டில் வந்து பலவிதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் செய்து அனுப்ப முடியும். நீங்கள் கேரட் வந்து அப்படியே வாங்கி அப்படியே அனுப்புனீங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கேரட்டை வந்து நீங்கள் வேல்யூ ஆர்டர் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். வேல்யூ ஆர்டர் என்ன அப்படின்னா,
கேரட்டை வந்து பொதுவாக வந்து நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணி ஷார்ட்டிங் பண்ணும்போதே வேல்யூ ஆர்டர் பண்ணலாம். சைஸஸ் பொறுத்து வேல்யூ ஆர்டர் பண்ணலாம். சைஸஸை பொறுத்தே நீங்கள் வேல்யூ ஆர்டர் பண்ண முடியும். கேரட்டில் நல்ல பெரிய சைஸஸாக ஒரே யூனிஃபார்ம் இருக்கக்கூடியது ஒரு ப்ரைஸுக்கு போகும். அதுக்கு தகுந்த அடுத்த சைஸில் இருக்கிறது இன்னொரு ப்ரைஸுக்கு போகும். அப்புறம் வந்து பேபி கேரட்னு சொல்லுவாங்க. பேபி கேரட் சின்ன சைஸில் உள்ள கேரட் வந்து பேபி கேரட் சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் பல கண்ட்ரிகள் வந்து வாங்குறாங்க பேபி கேரட். அடுத்து ஃப்ரோசன், அதாவது குளிரூட்டப்பட்ட கேரட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு டைப் வந்து வாங்குறாங்க. அப்புறம் ட்ரை பண்ணக்கூடிய கேரட்ஸ், ட்ரைடு கேரட்ஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க. அப்புறம் கேரட் வந்து வேக்யூம் பேக்கில் போட்டு அனுப்பக்கூடிய கேரட்ஸ் வாங்குறாங்க. வேக்யூம் பேக்கேஜிங் அப்படி அனுப்புகிறாங்க. அப்புறம் கேரட் கியூப்னு சொல்லக்கூடிய கேரட்டை வந்து கட் பண்ணி கியூப்ஸாக நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி பல டைப்பில் ஈஸி டு குக், ஈஸி டு ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி அந்த டைப்பில் நீங்கள் கேரட்டை வந்து நீங்கள் அனுப்புறதுக்கான வாய்ப்பை பெற முடியும். பெரும்பாலான நாடுகளில் முழுமையாக தான் வாங்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து கேரட்டுக்கான வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட். அப்புறம் வந்து இதுக்கான மார்க்கெட்டு எங்கெங்கே விற்கலாம், என்ன பர்பஸுக்காக வாங்குறாங்க, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து நம்ம கேரட்டை விற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் அனுப்பக்கூடிய அந்த கேட்டகரியில் அசார்ட்டடு வெஜிடபிள்ஸ்லேயே நீங்கள் சேர்த்து அனுப்பலாம். பல விதமான காய்கறிகள் அனுப்பும்போது கேரட்டும் ஒன் ஆஃப் ஒரு ப்ராடக்டாக சேர்த்து அனுப்பலாம். இது ஒரு டைப்பு. இல்லை ஸ்பெசிஃபிக்காக கேரட்டை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆர்டர் எடுத்தும் அந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அது என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகுது அப்படின்னா, பெரும்பாலும் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் மெயினாக நீங்கள் டார்கெட் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்ஸு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல சூப்பர் மார்க்கெட்ஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு, வெஜிடபிள்ஸ்க்கான ஹோல்சேல் மார்க்கெட்டு அதுக்கு வாங்குறாங்க. ஹோல்சேல் மார்க்கெட் காய்கறிகள் சந்தைகளுக்கு நீங்கள் அனுப்ப முடியும். அடுத்து மிக முக்கியமாக ஹோட்டல்ஸு, தனிப்பட்ட முறையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ், இந்த கேட்ரிங்க்கான இருக்கக்கூடிய இடங்கள், கேட்டரிங் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஹோட்டல்ஸ் ஆர்டர் எடுத்து நீங்கள் அனுப்ப முடியும். அதற்கான தரத்தில் நீங்கள் அனுப்பலாம். இப்போ ஒரு 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல்னா அவங்க கேட்கக்கூடிய தரத்திலையும் குவாலிட்டி குவான்டிட்டியில் நீங்கள் அனுப்பலாம். அடுத்து வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, மருந்து பொருள் தயாரிப்பு துறையிலையும் பயன்படுத்துகிறாங்க. அதாவது வந்து இது பலவிதமான ஃபுட்டு சப்ளிமெண்ட்டாக பயன்படுத்தி இதிலிருந்து மதிப்பு கூட்டி ஃபுட் சப்ளிமெண்ட் நிறையா தயார் பண்ணுறாங்க. கேரட்லேருந்து கேரட் ஜூஸு, பவுடரு அந்த மாதிரி நிறைய தயார் பண்ணுறதுனால ஸோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் வந்து நியூட்ராசிட்டிக்கல் நிறையா இதில் வந்து சத்துக்கள், வைட்டமின் ஏ இருக்குது, அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த பிடிக்கிறதுனால இது வந்து நியூட்ராசிட்டிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் நிறையா பயன்படுத்துகிறாங்க. சத்து பவுடர் தயார் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரி, ஜூஸு, கேரட் ஜூஸ் தயாரிக்கக்கூடியது. அப்புறம் வந்து பேக்கரி இண்டஸ்ட்ரி, முக்கியமாக பேக்கரி இண்டஸ்ட்ரியில் கேரட் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து பலவிதமான இன்க்ரீடியன்ஸாக இந்த கேரட்டோட ஜூஸு, கேரட் பவுடர் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் குக்கீஸ், அதாவது கான்ஃபெக்ஷனரி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் வந்தீங்கன்னா பலவிதமான இண்டஸ்ட்ரீஸுக்கு போகுது. அடுத்து மிக முக்கியமாக காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது அழகு சாதன துறையில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து மிக முக்கியமாக இந்த கேரட்லேருந்து அடுத்தடுத்து பிரிக்கக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய கேரட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நல்ல விதமான முதல் தரமான கேரட்ஸ் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸுக்கு போகுது. அடுத்தடுத்து பிரிக்கக்கூடிய தரத்திலான கேரட்ஸ் வந்து அனிமல் ஃபீடாக பயன்படுத்துகிறாங்க, பெட் ஃபீடாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பிக்கிள்ஸ் தயாரிக்கக்கூடியது, அந்த மாதிரி சாலட் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து கேரட் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பாருங்கள். நம்ம கேரட் வந்து சாப்பிட மட்டும்தான் வாங்குறாங்க. ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போகுது, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகுது, அது காய்கறி மார்க்கெட்டுக்கு போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து இந்த பொருள் பலவிதமான இண்டஸ்ட்ரீஸுக்கு போகுதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சின்னா உங்களுக்கான ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் கிடைக்கும். இந்த டிராஃபிக் அந்த இடத்துல இருக்காது. பல பேர் வந்து ஏதோ ஒரு காமனாக ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை பிரித்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நிறைய பையர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, எளிதில் ஆர்டர் பெற முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு பேமெண்ட்டு ப்ளஸ் அதிக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் இண்டஸ்ட்ரியை பிரித்து பார்க்குறதுல இருக்குது. ஸோ அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது கேரட்டுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இருக்குது, ட்ரை பண்ணலாம். இதுக்கு என்ன சார் பண்ணணும், இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த கேரட் நீங்கள் இண்டஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, கேரட் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தாலும் சரி, இல்லை கேரட் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, இந்த பிஸ்னஸுக்கு முதல் நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதற்கான முதல் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க.
அப்புறமா ட்ரைனிங்னா அது சம்மந்தமான எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ரொசீஜர் என்ன, இது எப்படி அனுப்புறது, இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எப்படி பேக் பண்ணணும், எப்படி எங்கேருந்து ஏர்போர்ட் வழியாக சீபோர்ட் வழியாக எப்படி அனுப்பலாம், இதுக்கான விஷயங்களை பூரா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்புறம் லைசன்ஸ் ப்ராசஸ் கட்டாயமாக ஜிஎஸ்டி இருக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் முக்கியமாக கேரட் அனுப்புறதுக்கு அப்பேடா லைசன்ஸ் வேணும். அப்பேடா அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலோட அனுமதி வேணும். ப்ளஸ் பல நாடுகள் எஃப்எஸ்எஸ்ஏ, நீங்கள் ஃப்ரெஷ் ப்ராடக்டாகவே அனுப்புனா கூட பல நாடுகள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மதிப்பு கூட்டி பண்ணுறதா இருந்தால் கட்டாயமாக அதற்கான லேப் ரிப்போர்ட், அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ரிப்போர்ட்ஸ், லேப்லிங், பேக்கேஜிங்லாம் தெளிவாக இருக்கணும். அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். கட்டாயமாக இந்த லைசன்ஸ் ப்ராசஸ் இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான பிஸ்னஸ், நீங்கள் கேரட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, லைசன்ஸ் எடுக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும் விருப்பப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் செய்து தருகிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் எங்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.